Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 1 Hindi Rimjim Lesson 23 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. सात पूंछ का चूहा. सात அப்படின்னா 7 அர்த்தம். நம்பர் 7 இருக்கு இல்லையா, that is called சாத். பூஞ்ச், பூஞ்ச் மீன்ஸ் டெய்ல், வால் சொல்கிறோம் இல்லையா. ஸோ 7 வால் உள்ள ஒரு எலி. சூஹா மீன்ஸ் ரேட். ஓகே, சூஹா அப்படின்னா எலி. ஸோ 7 வால் இருக்கிற ஒரு எலி. ஜஸ்ட் இமேஜின் அண்ட் see how funny it will be. The rat has got 7 tails. Okay, so let's read this lesson. Ek ta chooha. Ek means number 1. Okay, ek ta chooha. So chooha means rat. Okay, chooha அப்படின்னா எலி. ஸோ ஒரு எலி இருந்துச்சு. There was one rat. उस चूहे की 7 पूंछें थी. அந்த எலிக்கு, உஸ் சூஹே கி அப்படின்னா அந்த எலிக்கு எத்தனை வால் இருந்துச்சு? 7. சாத் மீன்ஸ் 7. பூஞ்சே மீன்ஸ் டெய்ல்ஸ். இட் ஹேட் 7 டெய்ல்ஸ். அந்த எலிக்கு 7 வால் இருந்துச்சு. ஓகே, சப் உசே சிடாத்தே. 7 पूंछ का चूहा, 7 पूंछ का चूहा. So sub means everyone, எல்லாரும் வந்து அந்த எலியை, உசே அப்படின்னா அந்த எலியை வந்து கேலி பண்ணுவாங்க. சிடாத்தே மீன்ஸ் they used to make fun of that rat. என்னன்னு சொல்லினா 7 पूंछ का चूहा, 7 வால் உள்ள எலி. ஓகே, 7 पूंछ का चूहा. ஸோ 7 tailed rat அப்படின்னு அந்த எலியை வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. they all made fun. ஓகே, தங் ஆக்கர் चूहा गई नाई के पास. தங் தங் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு அந்த எலி. எல்லாரும் கிண்டல் பண்ணதுனால இட் ரியலி காட் இரிட்டேட்டட். ஓகே, ஸோ தங் ஆக்கர், அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இந்த எலி வந்து சூஹா, இந்த எலி இருக்கு இல்லையா, அது கயா மீன்ஸ் இட் வெண்ட். ஸோ எங்கே போச்சு அப்படின்னா நாயி கே பாஸ். நாயி மீன்ஸ் பார்பர் ஷாப்புக்கு போச்சு. கே பாஸ் இட் வெண்ட் டு மீட் த பார்பர். ஓகே, उसने नाई से कहा, ए नाई मेरी एक पूंछ काट दो. ஸோ உஸ்னே அப்படின்னா அந்த எலி வந்துட்டு நாயி கிட்ட சொல்லுச்சு. நாயி சே கஹா, நாயி கிட்ட. ஸோ பார்பர் கிட்ட சொல்லுது. கஹா மீன்ஸ் இட் டோல்ட் டு த பார்பர். ஏ நாயி மீன்ஸ் ஓ பார்பர், மேரி ஏக் பூஞ்ச், என்னுடைய ஒரு வாலை காட் தோ, வெட்டி விட்டுரு. காட் மீன்ஸ் கட். ஓகே, காட் தோ அப்படின்னா கட் பண்ணுறது. ஸோ இட் ஆஸ்க்ட் த பார்பர் டு கட் 1 of its tail. ஒரு வாலை வந்து வெட்டி விட சொல்லுச்சு. ஓகே, இப்போ அடுத்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். நாயி நே ஏக் பூஞ்ச் காட் தி. ஸோ நாயி நே, அந்த பார்பரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏக் பூஞ்ச், ஒரு வாலை வெட்டி விட்டுறாரு. காட் மீன்ஸ் டு கட். ஸோ த பார்பர் கட் 1 of its tail, ஒரு வாலை கட் பண்ணிடுறாரு. अब उसके पास बची सिर्फ 6 पूंछे.
அப் அப்படின்னா அப்புறம், அதுக்கப்புறமா உஸ்கே பாஸ் அந்த எலி கிட்ட எத்தனை வால் இருக்கோ மீதி. பச்சி மீன்ஸ் லெஃப்ட் அவுட். ரிமைனிங் டெய்ல்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 6 tails. சஹ் மீன்ஸ் 6, நம்பர் 6. ஓகே, சிர்ஃப்னு படிக்கணும். சிர்ஃப் அப்படின்னா ஜஸ்ட். சிர்ஃப் சஹ் பூஞ்சே. ஸோ இட் காட் ஜஸ்ட் 6 tails. ஓகே. अगले दिन जैसे ही चूहा बाहर निकला, सब उसे चिढ़ाने लगे. चह पूंछ का चूहा, चह पूंछ का चूहा. सो अगले दिन அப்படின்னா நெக்ஸ்ட் டே. ஸோ இப்போ ஒரு நாள் போச்சு, நாய் கிட்ட போய் பார்பர் கிட்ட போய் ஒரு வாலை கட் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த நாள் அகலே தின் ஜெய்சேஹி அப்படின்னா அது பாட்டுக்கு எலி வந்து வீட்டிலிருந்து வெளியே வரும்போது, चूहा जैसे ही चूहा बाहर மீன்ஸ் அவுட் சைடு. ஓகே, பாஹர் அப்படின்னா வெளியே, நிக்கலா அப்படின்னா வரும்போது. when it came outside, சாப் உசே சிடானே லகே. திரும்ப எல்லாரும் அதை சிடானே அப்படின்னா அதை பார்த்து கத்த ஆரம்பித்தாங்க, ஃபன் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னன்னு சொல்லி, சஹ் பூஞ்ச் கா சூஹா, 6 வால் உள்ள எலி. சஹ் பூஞ்ச் கா சூஹா, 6 tailed rat அப்படின்னு அதை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, चूहा फिर से तंग आ गया. ஸோ இந்த எலிக்கு திரும்ப ஃபிர்சே அப்படின்னா அகெயின். த ரேட் ஃபெல்ட் இட் வெரி அஷேம்டு. தங் ஆகையானா இப்படி சொல்கிறாங்களே எல்லாரும், என்னை இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு இட் காட் வரீடு. அப்போ அது என்ன பண்ணுச்சு, வஹ கயா. ஸோ அது போச்சு. எங்கே போச்சு அப்படின்னா திரும்ப அந்த நாயி கே பாஸ். நாயினா என்னது, பார்பர். திரும்ப அந்த பார்பர் கிட்ட போகுது. உஸ்னே கஹா. ஸோ போய் பார்பர் கிட்ட சொல்லுது. த ரேட் டோல்டு. என்ன சொல்லுதுன்னா, ஏ நாயி ஹோ பார்பர், மேரி ஏக் பூஞ்ச் அவுர் காட்டு தோ. மேரி என்னுடைய இன்னும் ஒரு வாலை, ஏக் பூஞ்ச் அப்படின்னா ஒரு வாலை கட் பண்ணி விட்டுரு. அவுர் காட்டு தோ, ப்ளீஸ் கட் ஒன் ஆஃப் மை டெய்ல் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நாயி நே. அப்போ பார்பரும் வந்து என்ன பண்ணுறாரு, ஏக் பூஞ்ச் அவுர் காட்டுதி, ஒரு வாலை வெட்டி விட்டுறாரு. அகெயின் த பார்பர் வாட் ஹீ டிட், ஹீ கட் ஒன் ஆஃப் இட்ஸ் டெய்ல். அப் உஸ்கே பாஸ். அப்போ இப்போ அதுக்கிட்ட எவ்வளோ மீச்சம் இருக்கும், பச்சினா ரிமைனிங் ஹவு மெனி டெய்ல்ஸ் இட் காட், சிர்ஃப் 5 பூஞ்சே. 5 மீன்ஸ் நம்பர் 5. ஓகே, 5 அப்படின்னா 5. ஸோ இப்போ அதுக்கிட்ட 5 வால் வந்து மீதி இருந்துச்சு. ஓகே, पर अगले दिन सब उसे फिर से चिढ़ाने लगे. 5 पूंछ का चूहा, 5 पूंछ का चूहा. पर அப்படின்னா ஆனால்னு சொல்கிறோம் இல்லையா. பட் அகலே தின், அகலேனா என்ன பார்த்தோம், த நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள். சப் எல்லாரும், ஓகே எவ்ரி ஒன். அகெயின் ஃபிர்சே அப்படின்னா அகெயின் தே ஸ்டார்டட் மேக்கிங் ஃபன். சிடானே லகே, அந்த எலியை பார்த்து திரும்பவும் வந்து கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, 5 பூஞ்ச் கா சூஹா, 5 பூஞ்ச் கா சூஹா. 5 மீன்ஸ் நம்பர் 5 இல்லையா. ஸோ 5 வால் உள்ள எலி, 5 tailed rat அப்படின்னு சொல்லிட்டு அதை கிண்டல் பண்ணுறாங்க. चूहा गया नाई के पास. இப்போ திரும்ப அந்த ரேட் என்ன பண்ணுது அப்படின்னா பார்பர் கிட்ட போகுது. இட் வெண்ட் அகெயின் டு த பார்பர் அண்ட் செட், ஏ நாயி ஹோ பார்பர், மேரி ஏக் பூஞ்ச் அவுர் காட் தோ. ஸோ அகெயின் யூ கட் ஒன் ஆஃப் மை டெய்ல். இப்போ என்னோட இன்னும் ஒரு வாலையும் வந்து நீ கட் பண்ணிடு அப்படின்னு நாயி கிட்ட சொல்லுது. நாயி நே ஏக் பூஞ்ச்
और काट दी. ஸோ நாய் வந்து பார்பர் என்ன பண்ணுறாரு, ஏக் பூஞ்ச் ஒரு வாலை திரும்ப கட் பண்ணிடுறாரு. அகெயின் ஹீ கட்டட் ஒன் ஆஃப் த டெய்ல். ஓகே. அப் உஸ்கே பாஸ் இப்போ அந்த எலிக்கிட்ட பச்சி, பச்சினா என்ன பார்த்தோம், ரிமைனிங். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த லெசனில், சரியா? ஸோ ரிமைனிங் வந்து ஜஸ்ட் 4 டெய்ல்ஸ். சிர்ஃப் சார், சார் அப்படின்னா நம்பர் 4. ஸோ இட் காட் ரிமைனிங் 4 டெய்ல்ஸ். 4 வால் மட்டும்தான் இப்போ அதுக்கிட்ட இருந்துச்சு. ஓகே. पर सब उसे फिर से चिढ़ाने लगे. 4 पूंछ का चूहा, 4 पूंछ का चूहा. பட் பர் அப்படின்னா பட், சப் எல்லாரும், உசே அதை திரும்ப, ஃபிர்சே அப்படின்னா அகெயின் தே ஸ்டார்டட் மேக்கிங் ஃபன். சிடானே லகே திரும்ப அதை கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி, 4 பூஞ்ச் கா சூஹா. 4 மீன்ஸ் நம்பர் 4. 4 டெய்ல்டு ரேட். 4 பூஞ்ச் கா சூஹா, 4 வாழு உள்ள எலி அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. Now the rat what it did? Chooha gaya naai ke paas. So again the rat went back to the barber. Okay. नाई ने एक पूंछ और काट दी. ஸோ பார்பர் போன உடனே என்ன பண்ணிட்டாரு, நாய் வந்து பார்பர் வந்து ஏக் பூஞ்ச் இன்னும் ஒரு வாலை கட் பண்ணிட்டாரு. அப் உஸ்கே பாஸ் இப்போ அந்த எலிக்கிட்ட பச்சி சிர்ஃப் 3 பூஞ்சே. பச்சி மீன்ஸ் ரிமைனிங். ஸோ ஹவு மெனி, ஜஸ்ட் 3. 3 மீன்ஸ் நம்பர் 3. ஸோ இட் காட் ஓன்லி 3 டெய்ல்ஸ் வித் இட். இப்போ அதுக்கிட்ட 3 வாழை இருந்துச்சு. So now what happened? पर सब उसे चिढ़ाते, 3 पूंछ का चूहा, 3 पूंछ का चूहा. पर அப்படின்னா பட், सब, सब means everyone was again teasing that little rat. Okay. उसे चिढ़ाते. So चिढ़ाते means making fun of it. அதை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 3 பூஞ்ச் கா சூஹா, 3 பூஞ்ச் கா சூஹா. ஸோ 3 மீன்ஸ் 3, நம்பர் 3, isn't it? ஸோ பூஞ்ச் அப்படின்னா வால். ஸோ 3 வால் உள்ள எலி, 3-tailed rat அப்படின்னு சொல்லிட்டு they were teasing that little rat. ஸோ இப்போ எலி என்ன பண்ணுச்சு, சூஹா கயா नाई के पास. So again the rat went to the नाई. नाई means barber. नाई ने, so what the barber did, एक पूंछ और काट ली. So again he just cut one of the tail. Okay. இப்போ நாய் என்ன பண்ணுறாரு பார்பர் அப்படின்னா ஒரு வாலை வந்து கட் பண்ணிடுறாரு. अब उसके पास बची 2 ही पूंछें. So now உஸ்கே பாஸ் அந்த எலிக்கிட்ட மீதம் இருக்கிறது. பச்சி அப்படின்னா ரிமைனிங். ஹவு மெனி டெய்ல் இட் ஹாஸ் காட், ஓன்லி 2. दो, நம்பர் 2 மீன்ஸ் 2. ஓகே. 2 ही पूंछें. ஓகே. पर सब उसे चिढ़ाते. ஸோ திருப்பி என்னாச்சு, எல்லாரும் அதை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி, 2 பூஞ்ச் கா சூஹா, 2 பூஞ்ச் கா சூஹா, 2 வால் உள்ள எலி, 2-tailed rat அப்படி சொல்லிட்டு திருப்பி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ now again what this rat did, तो चूहा गया नाई के पास. So the rat went, gaya அப்படின்னா went, it went again to the नाई. नाई means barber. नाई ने, so what did the barber do, एक पूंछ और काट ली. So again the barber cut off one of the tail. Okay. so ஒரு வாலை வெட்டிடுறாரு. अब இப்போ அந்த எலிக்கு வஹ எத்தனை வால் இருக்கும், एक पूंछ இல்லையா, ஒரு வால் தான் இருக்கும். एक पूंछ का चूहा हो गया. हो गया, हो गया means it became. Now the rat became a rat with 1 tail. ஒரு வால் தான் இருக்கு. இப்போ என்னாச்சு, पर सब उसे चिढ़ाते. But you know
Again everyone was teasing that rat. திரும்ப எல்லாரும் வந்து அதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சொல்லினா एक पूंछ का चूहा, एक पूंछ का चूहा. ஸோ ஒன் டெய்ல்டு ரேட், ஒரு வாலு உள்ள எலி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஓகே, so again what the rat did? चूहा गया. So the rat went back to the barber. नाई के पास. नाई means barber. திரும்ப அது வந்து barber கிட்ட போகுது. नाई ने आखिरी पूंछ भी काट दी. Now what the barber did? அதுக்கு ஒரு வால் தான் இருந்துச்சு இல்லையா, அதுதான் கடைசி டெய்ல். அதை கட் பண்ணிட்டா வேற வாலே கிடையாது. ஸோ த பார்பர் காட்தினா கட் பண்ணிடுறாரு. ஆக்ரி பூஞ்ச், ஆக்கிரி மீன்ஸ் ஃபைனல். ஸோ த பார்பர் கட்ஸ் அவுட் த ஃபைனல் டெய்ல் ஆஃப் த ரேட். அப் பூஞ்ச் ஹீ நஹி பச்சி. இப்போ வந்து வாலே அதுக்கு இல்லை. தேர் வாஸ் நோ டெய்ல் ரிமைனிங். ஓகே, நஹி பச்சி அப்படின்னா பச்சினா ரிமைனிங், நஹி பச்சினா நாட், தேர் வாஸ் நோ டெய்ல் ரிமைனிங் ஃபார் த ரேட். लेकिन फिर भी सब चूहे को चिढ़ाते. बिना पूंछ का चूहा, बिना पूंछ का चूहा. लेकिन ஆனாலும், பட் ஸ்டில் யூ நோ, ஃபிர் பி, அகெயின் அண்ட் அகெயின், சப் எல்லாரும் வந்து चूहे को चिढ़ाते. Again they all started shouting at the rat, making fun of the rat. What they were telling? बिना पूंछ, बिना அப்படின்னா வித்தவுட்னு அர்த்தம். ஸோ வித்தவுட் டெய்ல், த ரேட் வித்தவுட் டெய்ல், வால் இல்லாத எலி, பினா பூஞ்ச் கா சூஹா அப்படின்னு அகெயின் they were all making fun of the rat. So that is the end of this story. ஓகே, ஸோ இந்த லெசன்லேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா then what will happen? We just have to listen to their words and do. No, you should not be like that. We have to think. இல்லையா, நம்ம வந்து ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா you have to think accordingly. Okay, that is what is the lesson being learnt from this story. Okay, now let us go to the book back exercises. क्या होता अगर? अगर அப்படின்னா suppose. Okay, क्या होता இப்படி ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற டாபிக் அடியில் படிக்கலாம். चूहे ने बेकार की सातों पूंछे कटवा ली. ஸோ த ரேட் என்ன பண்ணுச்சு, அந்த எலி வந்து பேக்கார் ஹீ, தேவையில்லாமல் அன்வான்ட்லி, இட் கட் ஆல் இட்ஸ் 7 டெய்ல்ஸ் இல்லையா, சாத்தோம் பூஞ்சே 7 வாலையும் அதை வெட்டிடுச்சு. நவ் சோச்சோ மீன்ஸ் திங்க், யோசிக்கலாமா. 7 पूंछों से वह कितना सारा काम कर लेता. ஸோ அந்த 7 வாலை வச்சுக்கிட்டு இருந்திருந்தா வஹ் அந்த எலி கித்னா சாரா காம் எவ்வளவு வேலைகளை அதால் செஞ்சிருக்க முடியும். Just imagine that. Okay, बताओ ये क्या क्या कर पाते. ஸோ பத்தாவோ மீன்ஸ் யூ ஹாவ் டு டெல். ஏ அப்படின்னா கீழே கொஞ்சம் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து சிச்சுவேஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். हाथी के पास 4 सूंड होती तो. हाथी मीन्स एलिफेंट. யானை கிட்ட, हाथी के पास அப்படின்னா யானை கிட்ட வந்துட்டு 4. what is the number 4? 4 means number 4. okay, soond அப்படின்னா தும்பிக்கை, trunk. you know, elephant has got a very big trunk, isn't it? So if an elephant, it contains only one trunk, but if it contains 4 trunk, 4 தும்பிக்கை இருந்தால் அது என்ன பண்ணும்? So we can just imagine and write your own imagination answer. okay, so we can write like this. हाथी के पास 4 सूंड होती तो. so if suppose the elephant has got
4 trunks. ओके वह अलग अलग फल का पाता. अलग अलग अलगना டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு தும்பிக்கையிலையும் ஒவ்வொரு பழங்களை, ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், பழங்களை அது எடுத்து சாப்பிட முடியும் இல்லையா. கா பாத்தா, கா கா மீன்ஸ் இட் கேன் ஈட் வித் ஆல் த 4 trunks. இட் வில் பி ஏபிள் டு ஈட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகே नेक्स्ट बंदर की 3 पूंछ होती तो. बंदर, बंदर मीन्स मंकी. குரங்குக்கு வந்து 3 வால் இருந்துச்சுன்னா, 3 means number 3. okay 3 पूंछ means tail. if it contains 3 tails, what it will do? बंदर के पास 3 पूंछ होती तो, so if suppose the monkey has got 3 tails, वह एक साथ 3 डालों को पकड़ लेता. ஸோ இப்போ 3 வால் இருக்குது அப்படின்னா அது ஒரே டைமில் என்ன பண்ணும்? 3 டாலும், 3 வாலை வச்சு, டாலும் அப்படின்னா பிரான்ச்சஸ், 3 வேறு வேறு பிரான்ச்சஸை பிடிச்சு ஃபாஸ்ட்டாக மரம் ஏறிடும். ஓகே பக்கடு மீன்ஸ் இட் கேன் கேட்ச் 3 branches simultaneously. ஓகே ஊண்ட் அப்படின்னா வந்து கேமல், ஒட்டகம் இருக்கு இல்லையா, அதுதான் ஊண்ட்னு சொல்லுவோம். ஊண்ட் கி கர்தன், கர்தன் மீன்ஸ் நெக், கழுத்து. ஸோ ஒட்டகத்தோட கழுத்து வந்து खूब लंबी होती. ஸோ ஆல்ரெடி யூ நோ த நெக் ஹவு இட் வில் பி இல்லையா. ஒட்டகத்தோட கழுத்து எப்படி இருக்கும்னு தெரியும் நமக்கு. இப்போ அந்த கழுத்து வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு அப்படின்னா, ஜிராஃப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஹாஸ் காட் அ லாங் நெக் இல்லையா, அந்த மாதிரி கூப் லம்பி. லம்பி மீன்ஸ் வெரி லாங் நெக். இஃப் அ கேமல் ஹாஸ் காட், தென் வாட் இட் வில் டூ? ऊंट की गर्दन खूब लंबी होती तो वह दूर दूर तक देख पाता. दूर far away. ஸோ ரொம்ப தூரத்துக்கு அதால் வந்து பார்க்க முடியும் இல்லையா. தேக் பார்த்தா மீன்ஸ் இட் கேன் see far away things very easily if it is very tall, if its neck is very lengthy. okay so next, दूसरों की बातों में न आकर चूहा अपने दिमाग से काम लेता तो. ஸோ சூஹா அந்த எலி வந்து தூசரோं की बातों, மற்றவர்கள் சொன்னதை, தூசரோன்னா மற்றவர்கள், பாத்தோன்னா அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம, ந ஆக்கர் அப்படின்னா கேட்காம, அப்பனே திமாக் தன்னுடைய புத்தியை யூஸ் பண்ணி காம் லேத்தாத்தோ வேலை செஞ்சுருக்கலாம் இல்லையா. ஸோ என்ன வேலை செஞ்சுருக்க முடியும்? அந்த வாலை வெட்டாமல் விட்டுருக்கலாம் இல்லையா. வஹ் கபி அப்னி பூஞ்சோங்கோ ந கட்டுவாத்தா. ஸோ ந கட்டுவாத்தா மீன்ஸ் இட் வில் நெவர் கட் இட்ஸ் டெய்ல். ஓகே கபி அப்படின்னா எப்போதுமே அது அப்னி பூஞ்சோம், தன்னோட வாலை வந்து வெட்டியே இருக்காது மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு. ஓகே நெக்ஸ்ட் பினா பூஞ்ச் கே अब क्या होगा. so बिना means without, पूंछ means tail. so வால் இல்லாமல் இருக்கு அந்த எலி அப்படின்னா now what will happen? अब क्या होगा? so this is an activity for you. रंग बिरंगे कागज, ஒரு கலர்ஃபுல்லான பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு துண்டு, டுக்கடா அப்படின்னா பீஸ் எடுத்துக்கிட்டு करके चूहे के चित्र में चिपकावो. you have to paste the small color papers in this rat. that's all. this is an activity for you. okay next, चूहा बिना पूंछ के क्या नहीं कर पाएगा. இந்த எலி வந்து சூஹா வித்தவுட் டெய்ல், பினா பூஞ்ச் அப்படின்னா அதுக்கு வால் இல்லாமல் இருக்குது இல்லையா. அப்போ எது அதால் பண்ண முடியாது? क्या नहीं कर पाएगा, what it cannot do. so the answer यदि चूहा पूंछ कटा होगा तो. ஸோ சப்போஸ் அந்த எலி வந்துட்டு பூஞ்ச் கட்டானா வாலை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா उसके शरीर का तापमान बिगड़ जाएगा. उसके शरीर அப்படின்னா அதோட பாடி, அதோட பாடியோட தாப்மான் அப்படின்னா வந்து பேலன்ஸ். ஜென்ரலாக வந்து நம்ம என்ன சொல்வோம்னா, அனிமல்ஸ்க்கெலாம் எல்லா அனிமல்ஸ்க்குமே டெய்ல் இருக்கு இல்லையா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் தட் அனிமல்.
ஓகே, சென்சிட்டிவ் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அது வந்து எல்லாமே அந்த டெய்ல் வச்சு தான் வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், சென்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். साथ ही, so along with that, उसे संतुलन बनाए रखने की कठिनाई होगी. சந்துலன் பனாயே அப்படின்னா இப்போ எலி அப்படின்னா இது இந்தந்த வேலைகள் தான் செய்யும்னு இருக்குது இல்லையா, பூனைனா இந்தந்த வேலைகள் தான் செய்யும்னு இருக்குது. ஸோ அதோட ஒர்க் பேஸ்டு டிஃபிகல்ட்டிஸ் வந்து வந்துடும். கட்டினாயி அப்படின்னா டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதுக்கு ஏற்படும் வால் இல்லைன்னா. ஓகே, next you have a Varnamala chart here. Already you are most familiar with this, but still we will have a revision. Let us first read swar. Okay, a I u ri ye I o au. Is not given here. Okay, next இது வந்து வியஞ்சன் படிக்கலாம். First का वर्ग, का ख गा घ ङा. Next चा वर्ग, चा छ जा झ न्या. टा वर्ग, टा ठ डा ढ ना. And இதுவும் ढा ढा தான். ஓகே, இது டாக்கு கீழே டாட் வைக்கிறது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னா அந்த டா வந்து வேர்டுடைய செகண்ட் பிளேஸ் தேர்டு பிளேஸில் வர மாதிரி இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் படா எழுதுகிறோம், டா படான்னு எழுதும்போது படானா பிக், இந்த டா வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம டாட் வைக்கணும். அதே இந்த டா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வருது அப்படின்னா நம்ம வைக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் டால், டா இல், டால் அப்படின்னா பிரான்ச் ஆஃப் த ட்ரீன்னு அர்த்தம். ஸோ இதில் டா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே வந்திருக்கு இல்லையா. ஸோ இன் திஸ் கேஸ் யூ நீட் நாட் பிளேஸ் திஸ் டாட் ஹியர். ஓகே, அடுத்தது தா வர்க்கு, தா த தா த நா. ஓகே, நெக்ஸ்ட் பா வர்க்கு, பா ஃப பா ப மா. யா ர ல வ ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர ஞ ஷ்ர. Okay, clear all the alphabets? Fine. Next is a reading for pleasure activity given here. Purane bacche. Purane means old children. Let us read it. हम पहली के बच्चे हैं, अधीरे पक्के कच्चे हैं. 1 साल हो गया हमें इस विद्यालय में आए. पिछले पूरे साल में हमने कितने मज़े उड़ाए. रंग बिरंगे कागज़ काटे, काट काट चिपकाए. खेले कूदे पढ़े लिखे और डेरो गाना गाए. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிக்க போகிறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த சாங். ஓகே, ஹம் பெஹலே கி பச்சே. ஸோ யூ ஆர் ஆல் பெஹலே ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து கேஜி எல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா. அதரே பக்கே கச்சே. So when you came inside the school, first day of the school and all, you felt like you don't know anything இல்லையா, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது புதுசாக ஸ்கூலுக்கு வரச்சு. இப்போ என்னாச்சு, 1 साल हो गया. இப்போ 1 complete year ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வித்யாலயத்துக்கு வந்து இஸ் வித்யாலய மே ஆயே. பிச்சலே பூரே சால். ஸோ இந்த லாஸ்ட் இயர் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க இல்லையா. கித்தனே மஸே உடாயே. மஸே அப்படின்னா ஹாப்பினஸ். யூ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் டியூரிங் திஸ் ஸ்கூல் டைம். என்னென்ன பண்ணீங்கன்னு பார்க்கலாமா. ரங் பிரங்கே, கலர்ஃபுல்லான காகஸ் அப்படின்னா பேப்பரெல்லாம் கட் பண்ணி அந்த ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. காட்டு சிப்பக்காயே, கட் பண்ணி சிப்பக்காயேன்னா ஒட்டியிருப்பீங்க உங்களோட ட்ராயிங் நோட் புக்ஸ்லலாம். அதுக்கப்புறம் கேல் கூதே, கேல் மீன்ஸ் விளையாடுறது. படேலிக்கே, படிப்பெல்லாம் நிறைய படிக்கிறது. அவர் டேரே கானா காயே,
நிறைய பாட்டு எல்லாம் ரைம்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பாடியிருக்கீங்க. पूरी छोले इडली सांबार क्या क्या माल उड़ाए, घर जाकर अपने स्कूल के किस्से खूब सुनाए. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ். பூரி, சோலே பூரி, இட்லி, சாம்பார், கியா கியா மால் உடாயே. ஸோ வேறு எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் யூ மைட் ஹாவ் ஹேட் எவ்ரி திங். கர் ஜாக்கர் வீட்டுக்கு போயிட்டு, अपने स्कूल के किस्से உங்கள் ஸ்கூலில் நடந்த சின்ன சின்ன கதைகள், கிஸ்ஸேனோ ஸ்மால் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் வந்து கூபு சுனாயி சொல்லியிருப்பீங்க அம்மா அப்பா கிட்ட, பாட்டி தாத்தா கிட்டலாம் இல்லையா? आने वाले साल में भी हम मिलकर मौज उड़ाएंगे, नई नई चीज़ें सीखेंगे, बढ़िया गाना गाएंगे. ஸோ ஆனே வாலே சால் இந்த வரப்போகிற வருஷத்துலையும் நம்ம எல்லாரும் மில்கர் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மவுஸ் உடாயங்கே ரொம்ப ஃபன்னாக ஹாப்பியாக இருப்போம். நயி நயி சீஸே சீக்கேங்கே அப்படின்னா லேர்ன் பண்ணுறது. நிறைய புது புது விஷயங்கள் திங்ஸ் எல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். கூடவே என்ன பண்ணுவோம்? படியா கானா காயேங்கே. வி வில் சிங் லவ்லி சாங்ஸ் அலாங் வித் दैट. तुम सब जो इस साल आए हो साथ हमारे खेलोगे, साथ साथ गाने गाओगे, संग संग झूले झूलोगे. ஸோ तुम सब நீங்கள் எல்லாரும் இஸ் சால் ஆயே இந்த வருஷம் எங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோம். சாத் ஹமாரே கேலேங்கே, சாத் சாத் ஒன்றா சேர்ந்து பாட்டும் பாடுவோம். கானா காயேங்கே, சங்கு சங்கு ஜூலே ஜூலோகே. ஸோ ஜூலே மீன்ஸ் த ஸ்விங். நல்லா ஜாலியாக அந்த ஸ்விங்கில் நம்ம ஸ்விங் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். धीरे धीरे साथ साथ हम ऊपर चढ़ते जाएंगे, नए नए बच्चों को ऐसे गाने सदा सुनाएंगे. ஸோ தீரே தீரே மெதுவாக சாத் நம்ம எல்லாரும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஊப்பர் சடுத்தே ஜாயேங்கே மேலே போவோம். ஊப்பர் சடுத்தேன்னா ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு செகண்ட் முடிச்சுட்டு தேர்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக போகும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே போகிறீங்க இல்லையா? நயே நயே பச்சோங்கோ புது புது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஐசே கானே சதா சுனாயேங்கே இந்த மாதிரி புது புது பாட்டு எல்லாத்தையும் வந்து எப்போதுமே நீங்கள் பாடுவீங்க. ஓகே, happy? Fine. So with this we have come to the end of this session. Hope you understood the lesson and its exercises part. Now we have come to the end of the class 1. Hope you enjoyed all the lessons along with me. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you all in class 2. Thank you. Bye bye and take care.